அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லி நாம் வாசித்த வேத பகுதியான யோசுவா 20ஆம் அதிகாரத்திலே ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த அதிகாரத்திலே முக்கியமாக தேவாதி தேவன் யோசுவாவிடம் அடைக்கல பட்டணம் என்று ஒரு அமைப்பை உங்களுக்கு நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதாக அங்கே சொல்கிறார். இந்த பட்டணங்கள் எதற்காக என்றால், இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஒருவன் கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டால் அவன் தப்பி பிழைத்துக் கொள்ளும்படியாய் அடைக்கல பட்டணங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். இந்த அடைக்கல பட்டணத்திற்கு வருகிற மனுஷன் தான் செய்த தவறை ஒலிமுக வாசலில் இருந்து அங்கு இருக்கிற மூப்பரிடத்தில் சொல்ல வேண்டும். முதலில் அவர்கள் அதை கேட்டு அவனுக்கு அந்த அடைக்கல பட்டணத்திலே தங்க இடம் கொடுப்பார்கள். அவன் செய்ததான கொலை குற்றம் எந்த ஒரு பகையும் இல்லாமல் அவன் அறியாமல் செய்ததால் அவனை பழிகாரன் கைகளுக்கு ஒப்புக் கொடுக்க கூடாது. அவன் அந்த அடைக்கல பட்டணத்திலே அடைக்கலமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதாக இந்த அடைக்கல பட்டணங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று யோசுவாவுக்கு தேவாதி தேவன் சொல்கிறார். இந்த அடைக்கல பட்டணத்திலே வந்தவன் அந்த காலங்களில் இருக்கிற பிரதான ஆசாரியர் மரிக்கு மட்டும் அடைக்கல பட்டணத்திலிருந்து வெளியே வரக்கூடாது என்பதாகவும், அந்த ஆசாரியன் மரித்த பின்பு அவன் தான் விட்டு வந்த வீட்டிற்கு தன் குடும்பத்தினிடத்திலும் போகலாம் என்றும் தேவன் அடைக்கல பட்டணத்தை பற்றி சொல்லுகிறார். இந்த அடைக்கல பட்டணத்தை பற்றி யோசுவாவுக்கு அவர் சொல்கிறார் என்றால் அது ஒரு ஞாபகமாக சொல்கிறார். ஏற்கனவே இந்த அடைக்கல பட்டணத்தை பற்றி மோசையிடம் அவர் சொல்லி இருக்கிறார். 35ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், மோசே இடத்தில் இந்த அடைக்கல பட்டணத்தை பற்றி தேவன் சொல்லுகிறார். திரும்பவும் அதை ஞாபகப்படுத்தும்படியாய் யோசுவாவிடம் திரும்பவும் சொல்லுகிறதாக நாம் வாசிக்கலாம். இந்த பட்டணங்கள் லேவியருக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களிலே, அதாவது லேவியருக்கு கொடுக்கப்பட்ட பட்டணங்களிலே ஒரு பட்டணமாக இருக்க வேண்டும். இந்த 6 பட்டணங்களும் லேவியருக்கு கொடுக்கப்பட்ட பட்டணங்கள் என்று எடுக்கப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியருக்காக 48 பட்டணங்கள் கொடுக்கிறார்கள். அந்த 48 பட்டணங்களிலே 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணமாக ஒதுக்க கட்டளையிடுகிறார். இதிலே 3 பட்டணங்கள் யோர்தானுக்கு மேற்கேயும் யோர்தானுக்கு கிழக்கே 3 பட்டணங்களாக 6 பட்டணங்கள் குறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது கேதேஸ், சீகேம், எப்ரோன், பேசேர், கீலேயாத், ராமோத், கோலான் இவை 6ம் அடைக்கல பட்டணங்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்று தேவாதி தேவன் ஈஸ்வரத்தில் சொல்லுகிறார். ஒருவன் கைப்பிசகாய், அதாவது அவனை அறியாமல் செய்த ஒரு காரியத்தால் ஒருவன் மரித்து போனால், எந்த பகையோ ஒரு விரோதமோ இல்லாமல் தவறுதலாக செய்த காரியத்தால் மரணம் நேரிட்டால், தவறை செய்தவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இந்த அடைக்கல பட்டணத்தை உபயோகித்துக் கொள்ளலாம். அவன் அங்கு வந்த நாளில் இருந்த பிரதான ஆசாரியர் மரிக்கு மட்டும் அந்த பாதுகாப்பான இடத்தை அவன் இருக்க வேண்டும். அடைக்கல பட்டணத்திலிருந்து அவன் வெளியே வந்து விட்டான் என்றால், அந்த நாளிலே பழி வாங்குகிறவன் அவனை கண்டால் அவன் கொண்டு போடுவான். ஆகவே தவறு செய்தவன், கொலை செய்தவன் அடைக்கல பட்டணத்துக்குள் தான் இருக்க வேண்டும். இது இஸ்ரவேலருக்கு அந்த நாட்களிலே தேவாதி தேவன் மோசே மூலமாக சொன்ன நியாய விதி பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நியாய விதி பிரமாணம் என்று மோசே இடத்திலே தேவாதி தேவன் சொல்லுகிறார். அதை திரும்பவும் யோசுவாவுக்கு ஞாபகமாக சொல்லுகிறார் தேவாதி தேவன். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலருக்காக அந்த நாட்களில் நியமிக்கப்பட்ட அடைக்கல பட்டணங்கள் கொலை குற்றவாளிகளின் பாதுகாப்பிற்காக தேவனால் நியமிக்கப்பட்டது. அதுபோல இந்த நாட்களிலே ஜீவிக்கிறதான தேவ மக்களுக்கு தேவாதி தேவனாகிய இயேசுதான் அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதத்தில்
கர்த்தரின் அடைக்கலத்தை பற்றி நிறைய வசனங்களை சொல்லிக்கொண்டே போகிறார். நீங்கள் சங்கீதம் 46:1 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவனுக்கு தேவன் அடைக்கலமாய் இருக்கிறார். நம்முடைய ரட்சணிய கொம்பும் நம் அடைக்கலமும் அவராய் இருக்கிறார். நீதிமான்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலமாய் தேவன் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று நிறைய இடங்களிலே சங்கீதங்களிலே அவர் சொல்லிக் கொண்டே போகிறார் தேவனுடைய அடைக்கலத்தை பற்றி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த அடைக்கல பட்டணங்கள் பாவம் செய்தபடி காப்பாற்றினது போல இந்நாட்களில் இயேசுதான் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் சட்டையின் கீழ் நமக்கு அடைக்கலம் தருகிறார். கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல தேவன் நம்மை தம் சட்டையின் கீழ் வைத்து பாதுகாக்கிறார். அவர் சட்டைகளுக்குள் இருக்கும் வரை நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அடைக்கல பட்டணத்தில் இருக்கும் வரை அவனுக்கு அந்த கொலையாளிக்கு எந்த சேதமும் இல்லாமல் அவன் பாதுகாக்கப்படுகிறது போல எவ்வாறு தேவனுடைய பாதுகாப்பிலே அவருடைய சட்டையின் கீழே நாம் இருக்கும் வரைக்கு நமக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது. அதுதான் நமக்கு மேலான பாதுகாப்பு. அவர் சட்டைகளை நிழல்தான் நமக்கு அடைக்கலமும் மேலான பாதுகாப்புமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவனுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறார். 91 சங்கீதத்தில் வாசிப்பீர்கள் என்றால், அவரது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் அவனுக்கு பரிசையும் கிழகுமாகும் என்று பார்க்கிறோம். இந்த அடைக்கலம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் அவரின் நிழலில் அவருடைய மறைவில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நிழலில் என்றால் அவரோடு நாம் இருக்க வேண்டும். நம் நிழல் நம்மை விட்டு எப்படி பிரியாமல் இருப்பது போல தேவாதி தேவனை விட்டு நாம் பிரியாதபடி அவர் நிழலை போல நாம் அவரோடு இருப்போம் என்றால் அவர் நமக்கு அடைக்கலமாயிருப்பார். எந்த தீங்கும் நம்மை அணுகாது. ஆபத்தில் அவர் நம்மை தப்புவிப்பார். ஆனால் நாம் அவரை விட்டு விலகினோம் என்றால், நாம் அவரை விட்டு விலகி வேறு வழிகளிலே நடப்போம் என்றால், அடைக்கல பட்டணத்திலிருந்து வெளியே வந்தால் கொலை செய்யப்படுகிற அந்த நபரை போல தேவாதி தேவரை விட்டு நாம் விளைவில் சென்ற போது பிசாசானவன் நம்மை வஞ்சித்து போடுவார். அவர் கட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நாம் கர்த்தரையே நம்பி அவரோடு இருந்தால், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று வசனத்தின்படியாய் நாம் காக்கப்படுவோம். அவர் நம்மை காக்கும்படியாய் அரணான கோட்டையாய் இருப்பார். யோவேல் 3:16 கர்த்தர் சீயோனிலிருந்து கற்பித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையும் இருப்பார் என்று வசனம் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொலை செய்தவருக்கு ஒரு அடைக்கல பட்டணம் இருந்தது போல இந்த நாட்களிலேயே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் தேவாதி தேவனாகி இயேசு இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் நமக்கு அடைக்கலமாய், அவர் நமக்கு கோட்டையாய், நம்மை பாதுகாக்கிறதற்காக அவரையே நாம் நம்பிக்கையாய் கொண்டு எந்த சூழ்நிலையிலே அவரை விட்டு விலகாமலும் அவர் நிழலில் நாம் இருந்தால் தேவாதி தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையுமாயிருப்பார். கொலை செய்த ஒரு பாவியான மனிதரை அந்த அடைக்கல பட்டணம் பாதுகாக்கிறது போல தேவாதி தேவன் நம்மை பாவியாக்கிய நம்மை அவரிடத்திலே வந்து சேரும் போது, அடைக்கலமாக அவரிடத்திலே நாம் அண்டிக் கொள்ளும் போது அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை உயர்த்துகிறார் என்பதுதான் இந்த அடைக்கல பட்டணத்தின் அர்த்தமாக இருக்கிறது. நம்பிக்கையோடு சார்ந்திருந்து அவரின் அடைக்கலத்தில் வாழ தேவன் இந்த காலை வேளையிலே நமக்கு திரும்பி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா.